இதுவரைக்கும் இந்த சீசன்ல தோல்வியை சந்திக்காத ஒரே டீம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான். ஆனால் நான் அடிச்சு சொல்றேன், இந்த சீசன்ல கப் அடிக்கிறதுக்கு தகுதியான ஒரே டீம் பார்த்தீங்கன்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். மும்பை இந்தியன்ஸ்ல ஏதோ ஒரு உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கனால அந்த டீம் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க, வெற்றி பாதைக்கு போக முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கோஆர்டினேட்டா விளையாண்டாங்கன்னா அந்த டீம் அடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, கப் அடிக்கிறது அவங்க தான் நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த பிரச்சனையை அவங்க மேனேஜ்மெண்ட் தலையிட்டு சரி பண்ணா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க உள்ள பிளேயர்களுக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி பிடிக்கலனா சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்சிப்பை கொடுத்து அந்த டீம் வந்து சக்சஸ்க்கு திரும்புறதுக்கு வழிவகுக்கணும். இதுதான் நான் நினைக்கிறது. ஹார்திக் பாண்டியா தனி ஒரு மனுஷனா ஒவ்வொரு மேட்சும் போராடிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மேட்ச்லயும் முன்னணி வீரர்கள் வந்து யாராவது ஒரு ஆள் சொதப்பிக்கிட்டே போறாங்க. போதாத குறைக்கு இன்னும் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வரல. இது வந்து அவங்களுக்கு பெரிய டிராபேக் இருக்கு. பும்ராவும் ரிட்டர்ன் ஆகி டீமுக்குள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறமும் மும்பை இந்தியன்ஸ் தோக்குதுன்னா அங்க உண்மையிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னன்னு சரி பண்ணாங்கன்னா இந்த சீசன் அவங்க கப் அடிக்கிறது யாராலுமே தடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தோல்வி வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க கண்டினியூஸா ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பாய்.